நாம் ஐயா பேரு ஏன் மணிவர்மனுங்க ஐயா. சரி வேணும் மணிவர்மன். உடல்நிலை எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. ம். நாம் உண்ணும் உணவு எப்படி செலவாகிறது என்பதை படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்துவிட்டு நான் கொஞ்சம் சுயமா சிந்திக்க வேண்டும். அதாவது நம்ம உடம்பு சுத்தத்தை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவு என்ன மாதிரி மாறுது? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாம் சாப்பிடுகின்ற உணவு எந்த விதமாக மாறுகிறது? எந்த விதமாக மாறுகிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த 71ஆம் பக்கத்துல இருக்கு. இவ்வளவோ பேசுற சுத்தத்தை பத்தி பேசுற, ஆனால் உண்மையாலுமே நாம் சாப்பிடுற உணவு என்னவா மாறுது? நாம் சாப்பிட்ற உணவு என்னவா மாறுதுங்கிறது அடிப்படை. இது மிகப்பெரிய ஒரு ஆய்வு குறிப்பு. இந்த நம்ம சாப்பிட்ற உணவு எதுவாத்தான் மாறுதுன்னு சொன்னா நம்ம சாப்பாட்டையே நிறுத்திடலாம். இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னது இல்லை. 71ஆம் பக்கம் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 71ஆம் பக்கம் கீழே இருக்கு. அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் இதை எல்லாரும் மனசுல வச்சிருக்கணும். 100 வருஷம் வரிசை கிரமமா சொல்லணும். அதாவது சளி இல்லாத சளி இல்லாத சளி இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை. கீழே பார்த்தீங்கன்னா நாம் உண்ணும் உணவு, அதாவது கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்துக்கு அது அவ்வப்போது நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் இழைச்சி வந்து நிற்கும். அதுதான் வந்து இந்த இழைச்சி வந்து நிற்கிறப்பதான் என்னன்னா இது வரைக்கும் தின்னதெல்லாம் போய் கரைஞ்சு போய் உண்மையான சதை, அதாவது சொந்த சதையில் வாழுகின்ற உடல்னு இதுக்கு பேரு. அப்போ உணவு என்ற சதையில் வாழாமல் சொந்த சதையில் வாழுவது என்று பொருள். இந்த உடம்பு வந்து சொந்தமாக, அதாவது அந்நிய பொருள் இல்லாமல் சொந்த சதையில் வாழுகின்ற உடல்னு பேரு. அதாவது வேறு எந்த வகையான அந்நிய பொருள், வாயில் போடுகின்ற எல்லாமே உடம்புக்கு அந்நிய பொருள் தான். அது தன் சொந்த சதையில் வாழ விரும்புகிறது. ஆனால் நாம் என்ன பண்றோம்? பறந்ததிலிருந்து பல்வேறு பழக்கத்துக்கு, தீய பழக்கத்துக்கு. உணவு என்பது தீய பழக்கம். உணவு என்பது தீய பழக்கம். உண்மையாலுமே இயற்கை உணவு, அதாவது கனி அப்படின்னு இயற்கையா இருக்குது. பல கோடி ஆண்ட கனி இருக்கு, காற்றில் இருக்கிற கனி, அவ்வளவுதான். அந்த கனியைத்தான் உயர்ந்தோர் சாப்பிட்டுருக்கிறாங்க. அதை சாப்பிட்டு தன்னுடைய உணவு பாதை சரி பண்ணியிருக்காங்க, தன் குழந்தைகளை வந்து காப்பாத்திருக்கிறாங்க. அதுக்காக அது எளிமையா கிடைக்கிறதுக்கு தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அந்த விவசாயத்தில் வரக்கூடிய தலைகளை வைத்து கொண்டு தான் குழந்தைகளுக்கு வாயில ஊற்றி அந்த குடலை சுத்தம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 10,000 ஆண்டு நடந்துட்டு தான் இருந்திருக்குது. இடையில தான் இந்த உணவு பழக்கம் வந்தது. அந்த காய்கறிகளும் கீரைகளும் கொடுக்குறப்ப அந்த அந்த பசிங்கிற அந்த விஷம் குழந்தைகளுக்கு வந்து நிறுத்த தெரியாதனால ரெண்டாவது மரபணு மாறாது. ஒரு 15 வயசுக்கு மேலே மரபணு மாறும், அந்த பூப்பு அடையும். அந்த விஷத்தை வந்து இழுத்து இழுத்து கீழே விடணும். இப்போ நமக்கு வந்து 16 வயசு ஆயிடுச்சுங்கிறது நேரடியாக நமக்கு என்ன பண்ணுறோம்? பழைய விஷயங்கள் எடுக்கிறதுக்கு தான் நம்ம இழுத்து விடுறோம். எடுத்ததுக்கு அப்புறம் நன்கு சுத்தமான உடலுக்கு வந்து எந்த பசி உணர்வும் இருக்காது. அது உடம்பு தூய்மை அடைஞ்சிட்டாவே அந்த அந்த கொடூர நோய் நமக்கு இருக்காதுன்னு அர்த்தம். இந்த கொடூர நோய் தான் மரணத்தை உறுதி செய்யுது. ஆனால் அது தெரியாமல் என்ன பண்றான்? பல்வேறு பழக்கத்துக்கு அடிமையாகி, பலகாரங்களுக்கு அடிமையாகி, உணவை தின்னு 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 அதை என்ன பண்றோம்? அதை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இந்த உடம்பு ஏத்துக்கிறது இல்லை எதையுமே. அது வந்து தூய தண்ணீரைத்தான், தூய தண்ணீர், காற்று, இதுதான் உண்மையான உணவு. அது இயற்கையான உணவு, காற்று. ஆனால் மற்ற சாப்பிடுகின்ற எல்லா உணவுமே அது விஷமா மாறி
மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்குது. அப்படின்னா அது தெரியாம நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். அந்த உணவு என்னவாமாக அந்த உடம்பு ஏற்றுக்குன்னு கேட்டீங்கன்னா அது அந்நிய பொருளாக ஏற்றுக்கொள்கிறது. அந்நிய பொருளாக, அதாவது வேண்டாத பொருள். வேண்டாத பொருளுங்கிறதுக்காக என்ன பண்ணுதுன்னா அது வெளியேற்றுகிறது. அதனாலதான் நம்ம எல்லாரும் மலம் போறோம். மலம் போறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா இது எனக்கு தேவையற்றதுன்னு சொல்லிட்டு உடம்பை வெளியேற்றுது. அதுதான் அடிப்படை. முதல் திடப்பொருள் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக அது வெளியேற்றுது. உண்மையாலுமே அது தன்னுடைய பொருளா இருந்தா அது உள்ள வச்சுக்கணும். ஆனால் எல்லாம் வெளியேற்றுது. விலங்கு வரைக்கும் அது வெளியேற்றுது. விலங்கா இருந்தா கூட அது கண்ணிய பொருள் தான், அது வெளியேற்றுது. அது என்ன பண்ணுதுன்னு எல்லா விலங்குகளுமே தன் உடலை விட்டு நீங்கிய பிறகுதான் உணவு எடுத்துக்கும். எல்லா விலங்குகளுமே தான் சாப்பிட்ட உணவு உடலை விட்டு முழுமையாக நீங்கிய பிறகுதான் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் உலகத்திலே வெக்கமான சூடு சொரணை இல்லாத ஒரு ஜென்மம் எதுன்னு கேட்டீங்கன்னா கேவலமான மனித ஜென்மம் தான். இவனுக்கு மான வெக்கம் சூடு சொரணம் உலகத்துல ஒருத்தருக்கு ஒழுக்கம் கிடையாது. அதனாலதான் ஒரு இசை புயலுக்கு மாரடைப்பு வந்திருக்கு. கேட்டா நெஞ்சு வலி, குஞ்சு வலி, என்னமோ வலி அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. ஓட்டு இருந்தா ராத்திரி ஒரு ஆள் போய் சேர்ந்துருப்பாரு. அந்த ஆள் தப்பிச்சுட்டாப்புல. இன்னைக்கு இருந்தாலும் இயற்கையை வேட்டையாடிட்டே இருக்கும். உள்குற்றம் ஏற்பட்டுங்கிறது நெஞ்சு வலி வந்திருக்கு. சொகுசு வாழ்க்கையில வாடுறவனுக்கு வந்தே தீரும். என்னது, நல்ல உணவு திங்கிறவும் சொகுசு வாழ்க்கை தான். லக்ஸுரி 3 வேளை ஆகாரம் திங்கிற பூரா மாட்டிக்குவானுங்க. இப்போ செட் ஆகணும்ல, காரணம் வரணும்ல, அப்படித்தான். அதனால நேற்று இசை புயல் தப்பிச்சிருக்காரு. இதுக்கு அவருக்கு எச்சரிக்கை இயற்கை கொடுத்துருக்குது. மவனே ஒடுக்கமாக நடந்துங்க, உடனே ரிப்பேர் பாரு. ரிப்பேர் பார்க்கலைன்னா கொலைகாரர்கள்லாம் சேர்ந்து ரிப்பேர் பார்த்துருவாங்க. யாரு கொலைகாரன்னு தெரியுதா உங்களுக்கு? கொலைகாரர் யாருன்னு தெரியுதா? நம்ம உள்ளுறுப்புகளை கொலை செய்யறவங்க தான். நாமளும் ஒரு கொலைகாரர்கள் தான். நாமளும் ஒரு கொலைகாரர் தான். உயிரை காப்பாற்ற தெரியாத கொலைகாரர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. என்னை போய் காப்பாத்துன்னு சொன்னா கடா வெட்டி பூசாரி இருக்கும். அதாவது ஆடு என்ன பண்ணும், வளர்த்துறவனை நம்பாம ஆடு வெட்டுறான் பாரு, அவனை போய் நம்பு. அது அந்த மருத்துவர்கள். ஆடு என்ன பண்ணும், வளர்த்துறவனை நம்புறது இல்லை, கடைசியில யாரு வெட்டுறாங்களோ அவனை போய் நம்பு. அவன் தான் எல்லா மரியாதையும் உள்ள கழுத்துல மாலை போடுவான், பொட்டு வைப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடி கழுத்துல மாலை போடுவாங்க, தண்ணி ஊற்றிப்பாங்க, குடிப்பாட்டிக்குங்க, வரவேற்பில் பயங்கரமா இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா போட்டு எறிகிறதுக்கு தான். அதான் நம்மளை சுற்றி அந்த கொடூர அரக்கர்கள் தான் அந்த மருத்துவர்கள். எப்போ நீ நோயாளியை மாறுறேன்னு கேட்டிங்கன்னா உள்ள உடம்பு கெட்டு போனால் நீ நோயாளியை மாறுறேன். நோயாளியை மாறினதுக்கு அப்புறம் அது ஒரு மரணத்துக்கு அடிப்படையானது. அதாவது இயமன் அப்படின்னாவே யமன் அர்த்தம். இந்த ஈயமன்னாம முதல்ல அவன் இறைச்சி சாப்பிடக்கூடாது. கொல்லான் கொலை செய்யான், கொல்லான் பொய்யூரான், களவிலான், என்கொணான் நடிச்செய்ய வல்லான், நல்லான், அப்படியே போயிட்டே இருக்கு. 10 வகையான இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈயமன்னு பேர். சரி, சுற்றி வளைச்சு எங்கே வர்றேன், நாம் சாப்பிடுகின்ற உணவு இந்த உடம்பு எப்படி வெளியேற்றுகிறது அப்படிங்கிறது கேள்வி. இந்த மாதிரி தான் வெளியேற்றுது. தினமும் மலமா வெளியேற்றுது. உலகத்தில் அத்தனை பேர் மலம் போறானுங்க. போகாதவங்க தான் இந்த மக்கள். இந்த உலகத்துல எல்லாருமே மலம் போறேன்னு சொல்றாங்களே தவிர, ஆனால் யாரும் அதை சுத்தமாக கழிப்பதில்லை. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா நாகரிகத்தை சேர்ந்த பல்வேறு நாட்டில் பல்வேறு மக்கள் இருப்பாங்க. எல்லாருமே நீண்ட கால மலச்சிக்கல் உடையவன் தான். நேற்று கூட மாணவர் ஒருத்தர் பேசினாரு. எனக்கு பல ஆண்டுகளாக மலச்சிக்கல் இருந்தது, இப்போதான் 20 நாளா பெருங்குடல் சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறாரு. இதுக்கு அமெரிக்காவில் வாழ்கின்ற மாணவர் பேர் ரவி பெருமாள். இப்போதான் இருந்திருக்குதுனாரு. இப்போதான் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு இப்போதான் மலமே போய் இருக்குதுங்கிறாரு. அப்படின்னா எத்தனை வருஷம் மழை வந்திருக்கிறீங்க? 55. அவருக்கு என்ன 55 இருக்குல்ல, 50 இருக்குல்ல. அவர் சொல்றாரு 25 வருஷமா இருக்குது, இப்போதான் போயிருக்கு. அப்போ இந்த நீர் பயிற்சி நிறுத்தங்காட்டி தான் அந்த 55 வருஷமா இருக்கிற
பெருங்குடல் சுத்தமாயிருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வருது? இந்த உடம்பானது எந்த பொருளையும் தனக்கு விஷப்பொருளாக, வேண்டாத பொருளாக, அந்நிய பொருளாக மாறுது. அப்போ இப்ப தினமும் ஒருத்தவங்க சாப்பிட்றான், உணவு சாப்பிட்றான், அத்தனை மலமா போகுதுன்னா அவன் திங்கிறதால என்ன மலமா போகுது? அதாவது கழிவா போகுது, அல்லது வேஸ்டா போகுது, அல்லது தேவையற்றது இருக்கிறது. அப்போ உணவு தின்னீன்னா உடம்பு என்னவா மாத்துது? மணிவர்மன், ஐயா சொல்லுங்க. உணவு தின்ன இந்த உடம்பு என்னவா மாத்துது? சதயம். சதையா அது அடுக்கி போய் பண்ணுது. தினம் என்னவா மாத்துது அதைய? மலமா மாத்துது. அப்ப இந்த திங்கிறதுல என்ன மலம். மலத்தை தான் அது நாம திங்கிறோம். அதான் விஷயமே. மலத்தை திங்கிறதுனாலதான் வாய் பிணமாட்ட வாடை அடிக்குது காலையில. அந்த மலம் என்ன வாடையோ அதே வாடை தான் வாயில் நாத்தடிக்குது. அப்படி நம்ம சாப்பிட்ற எதை சாப்பிட்டு இருக்கிறோம்? மலத்தை. அப்படித்தான் விஞ்ஞானம் சொல்லுகிறது. அப்படித்தான் விஞ்ஞானம் சொல்லுகிறது. தினம் மலம் போகுதே இல்லையா? நீ சாப்பிட்றதுல மலம் போகுது. ஆமாம். அப்படின்னா உடம்பு வேண்டான்னு அர்த்தம். வேண்டான்னு சொல்லுது. அது உடம்பு வேண்டான்னு சொல்லுது. வேண்டான்னு சொல்றதுனாலதான் அது உடலை விட்டு வெளியே போகுது. ஏன் உள்ளே இருந்துக்க வேண்டியதானே? சரி. ரெண்டாவது, அது முதல் வகையான பிரிவு. சாலிட் வேஸ்ட் மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. இதுதான் நாம் சாப்பிடுகின்ற உணவுடைய லட்சணம். நாம் சாப்பிடுகின்ற உணவின் லட்சணம். இந்த உணவு என்ன பண்ணுன்னு பாருங்க. நாம் சாப்பிடுகின்ற லட்சணத்தை, இந்த விஷப்பொருளை, அப்ப தீய பொருள். மலம் தீய பொருள் தானே? ஆமாங்க. அப்ப நம்ம மலம் தீய பொருள்னா நம்ம அதைத்தானே சாப்பிட்றோம். உணவுங்கிற பேர்ல சாப்பிட்றோம். நேரடியா நம்ம மனிதன் வந்து அந்த கழிவை சாப்பிட்றதில்ல. உலகத்திலே வந்து அந்த கழிவை பெற மனிதன் கழிவு பெற விலங்குகள் தான் சாப்பிடுது. பன்றி மாதிரிலாம் சாப்பிடுது. அந்த பன்றி என்ன பண்ணும் தெரியுமா? தன்னுடைய மலத்தை தானே திங்குன்னு சொல்லுவாங்க. பன்றி தன்னுடைய மலத்தை தானே திங்கிற ஒரு வகை சார்ந்ததுன்னு விலங்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். சரி. அப்போ உடம்பானது தீயது என்று அது முடிவு செஞ்சுட்டு அது வெளியேற்றுது. நல்லதா இருந்தா உள்ள வச்சுக்கும். காற்று உள்ள போகுது, வெளியே வருது. தண்ணீர் உள்ள போகுது, வெளியே வருது. அது வேற. அதை நம்மளை கேட்காமையே பல கோடி ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்குது. சுவாசம். ஒரு குழந்தை வெளியே வந்து முதல்ல சுவாசம் பண்ணி பழகுது. அது எதுவும் பண்றது இல்லை. இயற்கையாக உள்ள வயிற்று இருக்கிறப்ப சுவாசம் கிடையாது. வயிற்று இருக்கிற எதுவுமே கிடையாது. அது ஒரு அதிர்விலேயே வாழ்ந்துட்டு இருக்குது. ஒரு குடல், ஒரு உணர்வு அம்மாவோடு தொடர்பு வச்சுக்குது. இந்த தொப்புள் கொடி உணர்வு. அது வழியே என்னவோ அந்த உணர்வு, இந்த வெப்பம் ஏதோ போயிட்டு இருக்குது. அவ்வளவுதான். ரத்த தொடர்பு, அம்மாவோடு ரத்த தொடர்பு இருக்குது. அவ்வளவுதான். தொடர்பு அதுல வந்து எல்லா செய்திகளும் போகுது வருது. அது தானாவே அது வளர்ந்து பண்ணிக்குது. இவன் சாப்பிட்றதுக்கும் அது எதுக்கும் அது சம்மந்தமே கிடையாது. அது செல் டிவிஷன்ல நடந்துகிட்டு இருக்கு. யாரை கேட்டும் கேட்காம அது பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படுகிறது. அதிகப்படியான உப்பு நீரும். அப்போ மலம் உணவு வந்து ரெண்டாவது வழியாக வெளியேறுகிறது. முதல்ல திடப்பொருளா போயிடுச்சு, உடம்பு வேண்டான்னு கருதுது, வெளியேற்றுறது. ரெண்டாவது அதிகப்படியாக உப்பும் நீரும் வெளியேற்றப்படுகிறது. மூணாவது என்ன பண்ணுது உடம்பு? சரி, இரவில் ஒரு பகுதி, அந்த மூணாவது பகுதி, இரவில் மூணாவது பகுதி. ஏன்னா முதல் பகுதி மலமா போயிடுச்சு, ரெண்டாவது பகுதி அதிகப்படியான உப்பும் நீரும் போயிடுச்சு, மூன்றாவது பகுதி இரவில் ஒரு பகுதி என்னவாகுது? விஷமாக வாயிலும் அதே விஷம்தான் வாயில் படிகிறது. வாயில் உணவு வாயில்னா வாய் தான். உணவு பாதையில தொண்டையிலிருந்து கீழே வரைக்கும் 33 அடி இருக்குது. இதை உணவு பாதையில் படிக்கிறது. இதைத்தான் என்ன பண்றான்? வாயில படிஞ்சிருச்சு அப்படின்ட்டு காலையில எழுந்திரிச்சு என்ன பண்றான்? காலையில எழுந்திரிச்சு என்ன பண்றான்? பிரஷ் பண்றோம். பல்லெல்லாம் விளக்குறோம். பல்ல விளக்கிட்டு எது வரைக்கும் சுத்தப்படுத்துறீங்க? நாக்கு சுத்தப்படுத்துறீங்க. சில பேர் தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்துவாங்க. அப்படி கையை விட்டு அப்படி தொண்டை வரைக்கும் அப்படி சுத்தப்படுத்துவாங்க. ஆக அந்த நாக்கு தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்திடுறாங்க. உணவு பாதை எவ்வளவு இருக்கு தோராயமா?
நெஞ்சு கீழே வரை இருக்குங்களா? நமக்கு உணவு பாதை. உணவு பாதை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 30 அடின்னு சொல்றாங்க. 9 மீட்டர். பெருங்குடல் சிறுங்குடல் ரெண்டும் சேர்ந்து அதுதான். அதை நாம் சுத்தம் செய்யவே இல்லை. அதை நாம் உலகத்துல யாரும் சுத்தம் செய்யறதில்ல. அதாவது உள்ள சுத்தம் பண்றதுடைய உள்ளே சுத்தம் செய்வதற்கான தொடக்கம் தான் பல்லு விளக்குறது, தொண்டை வரைக்கும் சுத்தம் பண்றோம். உள்ளே சுத்தம் செய்வதனுடைய தொடக்கம் தான் தொடங்கணுமே தவிர நம்ம என்ன பண்ணல, சுத்தமா அந்த 33 அடியும் நாம் சுத்தம் செய்யவில்லை. ஏன் நமக்கு தெரியாது. தெரியாது. உலகத்தில் இருக்கிற இப்ப இருக்கிற 800 கோடி மக்களுக்கு அது தெரியாது. இப்ப இருக்கிற விஞ்ஞானிகளுக்கும் தெரியாது. இன்னைக்கு இருக்க நோபல் பரிசு பெற்ற இப்ப 2025 நோபல் பரிசு வரப்போற அந்த விஞ்ஞானிக்கும் தெரியாது. அவனும் நோபல் தான் சாவாரான். அப்ப இயற்கையாவே சாவு இல்லை நமக்கு. அதுதான் விஷயமே. அது புக்தி நிலைகளை போகுது. நானா ஒரு படம் படுத்து கீழே விழுகிற மாதிரி அது தானாவே சாக விரும்புது. இந்த விஷத்தை சாப்பிட்டு சாக விரும்பவில்லை. ஆக ஒரு பகுதி இரவில் விஷமாக படிந்து அது அந்த வாயில படியுது. எப்படி படியுது? வாயில படியுது உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலமாக தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். உணவு பாதையில் படுகின்ற உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை இங்கதான் நம்ம வர்றோம். முதல் 2 தானாவே நடந்தது. இங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. முதல் 2 மலம் வெளியேற்றப்படுகிறது. அது உடம்பு வெளியேற்றி விட்டுருது. அதிகப்படியான உப்பு நீரையும் அது வெளியேற்றப்படுகிறது. 3வது மட்டும்தான் நாம தான் செய்யறோம். அப்ப இயற்கையா 2 நிகழ்வு நடக்கிறது, செயற்கையா 2 நிகழ்வு நடக்குது. இங்கதான் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அப்ப செயற்கையா என்ன பண்றோம் நாம? பல்லு விளக்குறது என்னது? நம்ம பண்றோம். செயற்கை தான். பல்லு விளக்குனாவே நீ செயற்கை தான். பல்லு விளக்குனாவே நீ செயற்கை தான். எந்த விலங்கும் பல்லு விளக்குறது இல்லை. இந்த பிறந்த குழந்தை எதுவும் பல்லு விளக்குறது இல்லை. பிறந்த குழந்தை அதற்கு அப்புறம்தான் அந்த குழந்தை என்ன ஆகுது? பல்லு விளக்குது. எப்ப அந்த குழந்தை பல்லு விடுதுன்னு கேட்டீங்கன்னா, உணவை தின்று அது விஷமாகி உடம்பு எதிர்க்கின்ற பொழுது அதை உணர்ந்து அது அந்த குழந்தை பல்லு விளக்க ஆரம்பிக்குது. அது யாராவது சொல்றாங்க. அப்ப ஒரு குழந்தை பிறந்தல இருந்து ரத்தத்துக்கு எடுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப குழந்தையில இருந்து அந்த உடம்புல என்ன சேர்ந்துருது? விஷம் சேர்ந்துருது. சரி, அந்த குழந்தை தொண்டை வரைக்கும் தான் சுத்தப்படுத்துது. அந்த குழந்தை முழுமையாக அன்னப்பாதை தூய்மை செய்யறது இல்லை. இப்போ வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, சிங்கம், புலி அதெல்லாம், அதுவும் பாத்தீங்கன்னா அசைவ உணவு தான் சாப்பிடுது. அப்ப அதோட குடல் மட்டும் எப்படி சுத்தமா இருக்கு அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கு நோய்கள் எல்லாம் வராதா? பெரும்பாலும் அதுக்கு வராது. மனிதனுடைய கட்டுப்பாட்டு இருக்கிறதுக்கு தான் நோய் வரும். இயற்கையில் இருக்கிற கட்டுப்பாட்டுக்கு நோய் வர்றதில்லை. அது முன்னேறுகின்ற நிலை கிடையாது. அது தானாவே சுத்தமாயிரும். அது ஒரு தடவை உணவு எடுத்துச்சுன்னா உடலை விட்டு நீங்கிற வரைக்கும் அது உணவு எடுத்துக்காது. அதான் அதனுடைய நிலை. உடலை விட்டு நீங்கிற வரைக்கும் அது எடுக்காது. உடலை விட்டு நீங்கிற வரைக்கும், அதாவது அந்த உணவு பாய்கிறது கடுகளவு உள்ள இருக்கக்கூடாது. வயிறு காலியா இருக்கும். வயிறு காலியானதுக்கு அப்புறம்தான் அது எடுக்கும். ஏதாவது அதனுடைய பதிவு அது. ஆனா மனிதன் மட்டும் வயிறு அது மனிதனுக்கு மட்டும் அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. மனிதன் தான் கேவலமான பிறவியாச்சு இல்லையா? மானங்கெட்ட பிறவியாச்சு இல்லையா? அவனுக்கு உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். பார்க்கணும், உள்ள போடணும். எதை பார்த்தாலும் உள்ள போடணும். எதை பார்த்தாலும். அப்ப சைவம் சாப்பிடுறாங்களா அசைவம் சாப்பிடுறாங்களா கணக்கு கிடையாது. ஆனா அந்த உடம்புல அந்த எல்லாத்தையும் நீக்கின பிறகு சாப்பிடுறாங்களான்னு தான் எங்க கேள்வி. அது உலகத்துல அப்படி கிடையவே கிடையாது. உலகத்துல அப்படி யாரும் கிடையாது. அதுல இன்னொரு விஷயம் இப்ப விலங்குகளுக்கு இப்ப இந்த சிங்கம், புலி, கரடிங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அசைவம் சாப்பிடுறது 8 அடி நீளம் தான் அந்த குடல். ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் 33 அடி 34 அடி. அதனால அது சீக்கிரம் வெளியேறிடுங்க. விலங்குகளுக்கு உள்ள கழிவுகள் சாப்பிடுறது சீக்கிரம் வெளியேறிடும். ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் நாள் கணக்குன்னு தங்கிங்க. அதனால அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் சுத்தப்படுத்த அவசியம் இருக்காது. சரி 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 கரெக்ட். சரிதான்.
எப்பவுமே சைவ பிராணிகளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க குடலுடைய நீளம் பயங்கரம். எல்லா மாடு, ஆடு, யானை எல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர் கணக்குல இருக்கு. யானைக்கெல்லாம் 40 மீட்டர். யானைக்கு எத்தனை மீட்டர் இருக்கு? 40 மீட்டர். கிட்டத்தட்ட 120 அடி 150 அடி போகும். அவ்வளோ பெரிய நீளம். அது அப்படியே ஜீரணமாக யானை வந்து ஒரு மிக அதிசயமான ஒரு பிராணி. அது வந்து 17 மணி நேரம் தின்னுக்கிட்டே இருக்கும். எத்தனை மணி? 16 மணி நேரத்துல இருந்து 17 மணி நேரம் வரைக்கும் அரைச்சிக்கிட்டே இருக்கு. டபக்கு டபக்குன்னு அரைச்சிக்கிட்டே இருக்கு. அது வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா 60 விழுக்காடு ஜீரணமே ஆயிருக்காது. அப்படியே முழுசா வெளியே வந்து விடுது. பல பல கோடிக்கணக்கான உயிர்களுக்கு அது உணவா மாறுது. யானையினுடைய லத்தி பார்த்தீங்கன்னா 50 விழுக்காடு அதனுடைய ஜீரணமே ஆகாது. அப்படியே வெளியே வந்து விடுது. அதுதான் பறவைகள் மற்ற விலங்குகள் எல்லாம் அதை சாப்பிட்டு உயிர் வாழும். ரெண்டாவது வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமானது வந்து விதைகளை பூரா எல்லா பக்கம் போட்டே போயிடும் யானை. அதனால வந்து இந்த காடுகள் செழித்து வளர்றதுக்கு இன்னொரு காரணம் யானையினுடைய மலம் தாங்கிறான். அந்த யானை வந்து எல்லா பக்கம் சுத்திக்கிட்டே இருக்கணும். தங்கு தடையெல்லாம் சுத்துதுன்னா அந்த பூமி நல்ல விளைச்சலா இருக்கும். அந்த பூமி நல்ல மர செடிகளோட இருக்குங்கிறான். அதனாலதான் யானையினுடைய வழித்தடத்தை அடைக்கக்கூடாதுங்கிறான். யானை வந்து சுதந்திரம் இருந்தா தான் அந்த காடு செழித்து வளரும் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுகிறது. அதனாலதான் யானை கொல்லக்கூடாது, யானையினுடைய தடத்தை அடைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்றான். அதெல்லாம் மீறித்தான் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த மையம் ஈசா மையம் முழுக்க 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 யானை தடம். அது அவனை இந்த அரசாங்கம் ஒண்ணுமே பண்ண முடியல. அரசாங்கம் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு அங்க ஒரு 4000 ஏக்கருக்கு மேல வச்சிருப்பாங்க. ஒத்தையால என்னைக்கு இருந்தாலும் மண்டை போட போறாங்க. இன்னைக்கு இருந்தாலும் மண்டை போட போறான். அவனுக்கு தான் மூளை அவுட் ஆகி போச்சு. என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறான். அதனால வந்து ஏன்னா அவன் ஒரு பிசாசு தான், ஸ்பிரிட் சக்தி. அவனுக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்கு. ஸ்பிரிட்னா மக்களை ஏமாத்துகிற ஸ்பிரிட். பூசாரி என்ன பண்றான்? ஆடு வெட்டுற பூசாரி என்ன பண்றான்? ஆட்டுக்கு என்ன பண்றான்? ஆடு வெட்டுற பூசாரி, ஆடை வெட்டுகின்ற பூசாரி ஆட்டுக்கு என்ன பண்றான்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆடு வெட்டுற பூசாரி ஆட்டுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியுமா உங்களுக்கு? பார்த்தது இல்லையா? கோயில்ல ஆடு வெட்டுறப்ப பார்த்தது இல்லையா? தண்ணி தெளிச்சு என்னென்ன பண்ணுவான்? என்னென்ன பண்ணுவா சொல்லுங்க. வேடிக்கை பார்த்தது இல்லையா? சொல்லுங்க என்னென்ன பண்ணுவா அதுக்கு? நான் பார்த்த வரைக்கும், எனக்கு கேட்ட வரைக்கும் தண்ணி தெளிச்சு அது தலையாட்ட வைக்குவாங்க. தலையாட்ட பிறகு கத்தி எடுத்து ஒரே போடுவாங்க. எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்க? மாலை மரியாதைலாம் பண்ணுவாங்க. அதான் மாலை போட்டு தண்ணி தெளிப்பாங்க. மாலை வைப்பாங்க, மஞ்சள் தண்ணி கொடுப்பாங்க, அது கும்பிடுவாங்க, 7 சுத்து சுற்றுவாங்க. அதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. மாலை போடுவாங்க, குங்குமம் போட்டு வைப்பாங்க, வாழைப்பழம் கொடுப்பாங்க. என்னது? வாழைப்பழம் கொடுப்பாங்க, வெத்தலை வாக்கு வைப்பாங்க, காசு வைப்பாங்க, முன்னாண்ட அப்படியே மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க, மேலே திரிச்சு விடுவாங்க. எல்லாரும் மேலே பூசையெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி சுற்றி வளம் வருவாங்க, மணி ஆட்டுவாங்க. இதெல்லாம் அதை யாரு நினைச்சுக்க, ஓ நம்மளுக்கு இன்னைக்கு மரியாதை பண்றாங்கடோ நினைச்சுக்கிறது. மரியாதை பண்றாங்கன்னு நினைச்சுக்குது. அது பாலைவனத்தை நம்பி வந்து பழி வாங்கு பூசாரி தேடுதடாங்கிற ஒரு பாட்டு பாடுவான். அது சோலை வனங்கள் தலைத்து இருக்க, சோலை வனமே தலைத்து, அதாவது ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு, தூக்கு தூக்கின்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான படம். சிவாஜி வந்து ஒரு ஒரு தூக்கினா தூக்கு போடுற வேலையை அவன் செய்வான். தூக்கின்னு பேரு. அவன் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. அதாவது சோலை வனம் சுகித்து இருக்க, சொந்தமாய் சுகம் அங்கே இருக்க, அப்படி ஒரு பாட்டு. சோலை வனங்கள் சுகித்து இருக்க, சொந்தமாய் சுகம் அங்கே இருக்க காட்டுல. ஆனால் பாலைவனத்தை நம்பி வந்து சோலைவனத்தை விட்டு போட்டு பாலைவனத்தை நம்பி வந்து பழி வாங்கும் பூசாரியை தேடுதடன்னு பாடுவான். சோலைவனங்கள் சுகித்து இருக்க, சொந்தமாய் சுகங்கள் அங்கே இருக்க, பாலைவனத்தை நம்பி வந்து பழி வாங்கும் பூசாரியை தேடுதடான்னு எழுதுவான். அந்த மாதிரி பழி வாங்க போறான் பூசாரி. தோட்டத்துல எல்லாம் இருக்கும், காட்டுல எல்லாம் இருக்கும். அது மறந்து போட்டு கடைசியில் எங்க வருது? பாலைவனத்துக்கு வருது. பாலைவனத்துக்கு எதுக்கு வருது? பூசாரி தேடு வருது. பூசாரி எதுக்கு? போட்டு எறிகிறதுக்கு. அதுதான். அப்ப குருட்டுத்தனமா நல்லா சொகுசான வாழ்க்கை இருக்கு. அது மனிதனை சொல்றான் அப்படியே. தாந்திமை விது தண்டா கோணாரே, தீந்திமை விது திண்ட கோணாரே, ஆனந்த கோணாரே அறிவு கெட்டுத்தான் போனாரே. ஆனந்த கோணாரே அறிவு கெட்டுத்தான் போனாரே.
ஆரையே கூத்தாடினானும் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்மையடாக தாண்டவ கோனே அட முட்டா பயல எல்லாம் தாண்டவ கோனே காசு முதலாளி யாக்குறடா தாண்டவ கோனே எவங்கிட்ட எவங்கிட்ட அது எவங்கிட்ட முட்டாள்தனமா இருக்குதோ அவங்ககிட்ட நிறைய பணம் சேரும்பா. பணம் யார்கிட்ட சேரும்? முட்டாள்கிட்ட தான் சேரும். அறிவாளிட்ட பணம் சேராது. அதான் விஷயமே. அறிவாளி என்ன பண்ணுவான்? பிறருக்கு கொடுத்துட்டு போயிடுவான். அறிவு என்பது பிறருக்கு திருப்பி கொடுப்பது. அதே மாதிரி தன் சேருகின்ற செல்வத்தை பிறருக்கு திருப்பி தர வேண்டும்ங்கிறது தான் இயற்கை. சரி, அப்போ அந்த 3வது பகுதி இரவில் ஒரு பகுதி விஷமாக உணவு பாதையில் படிந்து விடுகிறது. அந்த விஷத்தை படிச்சிருந்தா அந்த விஷத்தை எடுப்பதற்கு வேக வைத்த காய்கறியின் மூலமாக உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை பெருங்குடலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நீர் மருத்துவம் சொல்கிறது. இதுதான் இதுதான் வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு. இது வரைக்கும் யாரும் உலகத்தில் சொல்லவே இல்லை. உலகத்துல யாரும் சொல்லவில்லை. எந்த யோகியும் சொல்லல. இந்த யோகி நீங்க சொல்லக்கூடிய வள்ளலாரோ திருவள்ளுவரோ திருமூலரோ மற்ற யாரு இந்த புள்ளி ஒரு நெத்தி அடிச்சவர் சொல்லவே இல்லை. இதுதான் முக்கியமான உயிருள்ள இந்த பொருளையே முக்கியமானது இதுதான். இந்த புத்தகத்திலே முக்கியமானது அந்த 4 முக்கியமான கண்டுபிடிப்பு தான். ஏன்னா இரண்டுமே செயற்கை தான். பல்லு விளக்கனாவே நீ செயற்கையான ஆளுன்னு அர்த்தம். பல்லு விளக்கலைன்னா நீ தான் யோகின்னு அர்த்தம். அப்போ வள்ளலார் பல்லு விளக்க நிச்சயமா பல்லு விளக்க இருக்க மாட்டார். அவ்வளவுதான். அதனாலதான் அவர் வீட்டுக்குள்ள போய் இருந்ததாக சொல்றாங்க. முதல் தடவை உள்ள போனாரு. எத்தனை நாள் 7 நாளா இருந்தாரு. அப்புறம் உள்ள போனாரு. மறு 48 நாள் உள்ள இருந்தாரு. வெளியே வந்தாரு. 3வது தடவை குடிலுக்குள்ள போனாரு. போனவர் காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் பதிவேட்டுல சொல்றான். வெள்ளக்காரன் அப்படிதான் சொல்றான். சரி, அப்ப விஷமாக அந்த விஷத்தை வேக வைத்த காய்கள் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீருணவு முறை சொல்லுகிறது. இவர் சொல்றார். இவர் தான் நீருணவு முறை கண்டுபிடிக்கிறார். நீருணவு முறை சொல்லக்கூடிய உலகத்தில் சொல்லப்பட்ட நீருணவு முறை அது எப்படி இருக்க வேண்டும் என்று செய்முறையை கொண்டு வர்றார். திருவள்ளுவர் சொன்ன நீர்முறை எப்படி இருக்க வேண்டும். அதே போல இது எங்க கொஞ்சம் இணைக்கிறாரு? ஜெர்மன் நாட்டில் சொல்லக்கூடிய அந்த சளி குறைந்த உணவு முறை, அந்த சளி குறைந்த உணவு முறையை இவர் ஒழுங்கா கொண்டு வர்றாரு. அவரு எல்லாமே சொல்லுவாரு. யாரு? அர்னால்டு கிரெட் பழங்களை சளி குறைந்த உணவுன்னு சொல்லுவாரு. கீரைகளை சளி குறைந்த கீரையெல்லாம் அவங்க நாட்டில் விளைதாங்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கீரையும் காயும் கணுங்களும் இந்த 3 தான் சளி குறைந்த உணவு முறை. அந்த சளி குறைந்த உணவு முறை வைத்துக்கொண்டு அன்னப்பாதையை தூய்மை செய்ய வேண்டும் அப்படின்னு வெங்கடேசன் முடிவு பண்ணி சேர்க்கிறார். அப்ப 3வது விஷயம் என்ன பண்ற? 3வது விஷயம் என்ன ஆகுது? 3வது விஷயம் என்ன பண்றீங்க? பல்லு விளக்க ஆரம்பிக்க. 3வது விஷயத்தை என்ன பண்றீங்க? தொண்டை வரைக்கும் அந்த உணவு பாதையில படிக்குது. பல்லிலும் உணவு பாதையிலும் படிக்கிறது. வாய் தான் என்ன? வாய், நாக்குதான் வாய். இத உணவு வாயின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆசன வாயின்னு சொல்லுவோம். ஆசன வாய்க்குள்ள போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ள தூரம் போனீங்கன்னா மலப்பை அங்கதான் இருக்கு. அப்புறம் உள்ள கொஞ்சம் போனீங்கன்னா பெருங்குடல் இருக்கு. அப்புறம் உள்ள கொஞ்சம் போனீங்கன்னா சிறுகுடல் இருக்கு. அப்புறம் இறப்பை. இங்க இருந்து பார்த்தோம்னா வாய். இதுதான் உணவு வாயின்னு பேரு. இந்த உணவு வாய், இந்த வாயில தான் அந்த மலம் படியுது. தொண்டு அதைத்தான் என்ன பண்ற? பல்லு அந்த நாக்குல படியுது, வாயில படியுது. அதைத்தான் பல்லு விளக்குறோம். வாயில படிகிறதுனாலதான் நம்ம பல்லையும் நாக்கையும் விளக்குறோம். சில பேர் தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்துவாங்க. ஆனால் கீழே இருக்கிற அந்த 33 அடியை வேக வைத்த காய்கறியின் மூலமாக அந்த விஷத்தை பெருங்குடலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உலகத்துல எந்த வைத்தியரும் சொல்லல. வெங்கடேசன்கிற வைத்தியர் 8 வருஷம் ஆராய்ச்சி பண்றாரு. பயங்கரமான கண்டுபிடிப்பு. உலகத்துல இருக்கிற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளுக்கும் அந்த அறிவு கிடையாது. ஏன்னா யாரு கண்டுபிடிக்கணுமோ அவன் தான் கண்டுபிடிக்கணுங்கிறத இயற்கை. எல்லாரும் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்களா? அப்ப இங்க எல்லாரும் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு உலகத்துக்கு அறிவிப்பாங்க. அது யாரும் நடைமுறைப்படுத்துறது. இப்போ நான் என்ன பண்றேன்? இதை நடைமுறை உலகத்துக்கு நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 50,000 பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். கண் முன்னாடி அதை செஞ்சுட்டு படம் அடைஞ்சிட்டு இருக்கிறேன். இதுதான் நான் செய்யற வேலை.
யாரும் உலகத்துல எந்த ஒரு யோகிகளும் இது செய்யாத வேலை. எந்த சாமியார் பயலும், எந்த திருட்டு பயலும், எந்த அரசியல்வாதியும் செய்யாத வேலையை நான் கடந்த 25 வருஷமா சொல்லிட்டு வரேன். காலங்காத்த இருந்துச்சு, இதை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க. இதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இப்ப உலகத்துக்கு நாம் இதை கொண்டு போய் சேர்த்த விட என்னோட கடமை என்னதான் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப எங்கிட்ட கத்துக்கிட்டவன் பூரா ஆயிரக்கணக்கில் இருக்கிறான், யாரும் வர்றதில்லை. அது அவனுடைய சொந்த விஷயம். ரெண்டாவது ஆணவம் அது. நம்ம உலகத்துக்கு சொல்லித்தரவங்க என்ன யாருக்கும் இல்லை. இருக்கிறவங்க தான் இங்க வர்றீங்க, இல்லாதான் வரமாட்டான். அப்படின்னா ஏன் இவ்வளவு தூரம் பேசுறோம்னா இதுதான் உண்மை. இது ரெண்டாவது வகையாக நாம் செய்ய வேண்டிய சீர். உடம்புக்கு நம்ம சீர் பண்றோம் இல்லையா, ஆட்டுக்கு சுத்தம் பண்ற மாதிரி, ஆட்டுக்கு தண்ணி ஊற்றி குடிப்பாட்டுற மாதிரி, நாம் இந்த உணவு பாதையில் பல்லு விளக்குற மாதிரி உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை காய்கறியின் மூலமாக ஏற்ற வேண்டும். அது வேக வைத்த காய்கறியின் மூலமாக. ஏன்னா விஷம் உடலை விட்டு உடனடியாக நீங்க வேண்டும். அப்ப இங்க என்ன இல்லை, அந்த பச்சை காய்கறி சாப்பிட்றது அது இருக்கு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, பல்லு வளர்க்கறதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நீர் பயிற்சி பண்ணிட்டு ஒரு 10 மணி போல காய்கறி வச்சு சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. அது என்ன நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஏற்கனவே பழைய கழிவு நிறைய இருக்கும், அதெல்லாம் அந்த கழிவோடு இந்த காய்கறி போச்சுன்னா எதோட கலக்கவே கலக்காது. காய்கறியில் வந்து எந்த வித விஷயம் கிடையாது. காய்கறியில இனிப்பு சத்து கிடையாது. இனிப்பு சத்து இல்லாதனால பழைய கழிவை கூட்டிட்டு வருமே தவிர உள்ள தங்காது. அதான் விஷயமே. சரி, அப்படி வேக வைத்த காய்கறியின் மூலமாக உணவு படுகின்ற விஷயத்தை பெருங்குடலுக்கு கொண்டு வர வேண்டும். அதான் விஷயம். உணவு பாதை காய்கறியின் மூலமாக பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும். அப்படி எப்படி பெருங்குடலுக்கு கொண்டு வருவீங்க? வேக வச்சு சாப்பிட்டா ஈரப்பை சிறுகுடல் பெருங்குடலுக்கு போயிடும். பெருங்குடல் தான் இங்கேயே முக்கியம். இப்பதான் அமெரிக்க டாக்டர் சொன்னாரு, எனக்கு இப்பதாங்க அந்த பெருங்குடல் சுத்தமா இருக்குங்க. அப்ப இந்த பயிற்சி கொடுத்து அவர் ஏகப்பட்ட பேர், அவர் அமெரிக்கால சுத்தாத இடம் கிடையாது. இந்த நாட்டுல என்ன நடந்தாலும் அங்க அந்த அமெரிக்கால எல்லா இடத்துலயும் எதுதான் நடக்குது. இயற்கை உணவு, செயற்கை. நம்ம நாட்டை விட அமெரிக்கால பல வகையில எல்லாம் முயற்சி பண்றாங்க. என்ன நம்ம இங்க இருந்து போன் மூட போறது, இங்க இருந்து அமெரிக்கா போறது, வகுப்பு நடக்குது, எத்தனையோ பேர் போறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்க, எல்லாரும் இந்த அறிவு ஆராய்ச்சி இல்லாதனால பண்ணிட்டாங்க. இதுதான் 3வது நிலை. இந்த 3வது நிலையில வந்து ஏன் இவ்வளவு கதை பேசுறது, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போட்டு அருன்னு இருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் முக்கியம். முதல் நிலை வந்து திடப்பொருளாக வெளியே போகுது, இயற்கையா போயிருது. ரெண்டாவது இடம் வந்து அதிகப்படியான உப்பு நீரும் வெளியே போகுது. இது ரெண்டுமே இயற்கை செஞ்சிருது. ரெண்டுமே என்ன பண்ணுது? இயற்கை செஞ்சது. இந்த 3வது நிலையை யார் செய்யறாங்க? நாம தான் செய்யணும். யாராவது செய்யறாங்களா உலகத்துல உங்களை தவிர? இல்ல, வேற யாரும் நீர் மருத்துவ கத்துக்கணும் தான் செய்யறாங்க, மத்த யாரும் செய்யல. அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களே, சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். இது இளையராஜையும் செய்யறது இல்ல. இப்ப இருக்கிற தப்பிச்சு போனாப்பல பாருங்க, இசை பூஜல் இப்ப இசை பூஜல் நேற்று போய் ஆஸ்பத்திரியில மாட்டிக்கிட்டாரு பாருங்க, தப்பிச்சுட்டாப்புல. அப்ப உள்குற்றம் ஏற்பட்டு போட்டுருந்தா நேற்று போட்டு எரிஞ்சிருக்கும். மாரடைப்பு வர்றதுக்கு ஒரு வினாடி தான். மாரடைப்பு வர்றதுக்கு உயிர் போறதுக்கு ஒரே வினாடி தான். கேட்டா அது குறைஞ்சு போச்சு, இது குறைஞ்சு போட்டாங்க. எப்பவே இந்த பன்றி குட்டிகள், வெள்ளைக்கார பன்றி குட்டிகள், வெள்ளைக்கார பாடத்திட்டத்தை படிக்கிற அத்தனை பேரும் பன்றி குட்டிகள் தான். வெள்ளைக்கார பாடத்திட்டத்தை படிக்கின்ற அத்தனை பேருமே, வெள்ளைக்கார பாடத்திட்டத்தை நம்பர் அத்தனை பேருமே பன்றி குட்டிகள் தான். யாராரு வெள்ளைக்கார பாடத்தை படிக்கிறாங்களோ, குறிப்பாக மதிப்பெண் கல்வி படிக்கிறாங்களோ அத்தனை பேருமே யாரு? பன்றி குட்டிகள் தான். இப்ப புரியுதா? அப்ப நம்ம மனிதன் என்னவா இருக்கிறான்? இப்போ பன்றி குட்டி மாதிரி தான் இருக்கான். உலகத்தில் இருக்கிற இப்ப பிறந்த அத்தனை பேரும் பன்றி குட்டி தான். ஏன்னா எந்த பாடத்தை படிக்கிறீங்க? வெள்ளைக்கார பாடத்தை மாங்குன்னு படிக்கிறீங்க. இது எதுக்காக படிக்கிறோம்? பாஸ் மார்க் வாங்குறது. என்ன மார்க்கு? பாஸ் மார்க் வாங்குறதுக்கு தான் படிக்கிறது. உலகமே அப்படிதான். பாஸ் மார்க் வாங்கினாவே நீ பாஸ் ஆயிட்டுன்னு அர்த்தம். எங்க ஆயிட்டா? மதிப்பெண் கல்வியில் தான் அடிப்படை சட்டங்கள் வகுக்கப்பட்டு இன்னைக்கு கல்வித்துறை அப்படிதான் போயிட்டு இருக்கு. குருகுல கல்வி என்பது தெரியாம இருக்கு. குருகுல கல்வி கொண்டு வரதான் அப்படி நம்ம வேலையை இப்போ. இப்போ ஒண்ணுமே நம்ம பண்ணல. நம்ம ஒண்ணும் பண்ணல. வேக வைத்த சாப்பிட்டு அந்த அன்னப்பாதையை தூய்மை செய்திருக்க பண்ணியிருக்கோம். வேற ஒண்ணுமே பண்ணல. அவ்வளவுதான்.
சரி, இந்த 4வது பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4வது பகுதி என்ன சொல்லுது? முக்கியமாக மீதப்பகுதி, கடைசியில் மீதப்பகுதி, 2வது 4வது, இப்ப 4வது படிக்கிறோம். அந்த மீதப்பகுதி மரத்துல கொண்டு போயிடுச்சப்பா, அது தெரிஞ்சு போச்சு. அப்ப பெருங்குடல் சுத்தமாயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு. இந்த மீதப்பகுதி இருக்குது பாருங்க, அது என்னப்பா மீதப்பகுதி? நீ திண்ணில மாவு, உலகத்துல மாவு திங்காத அவனாச்சும் இருக்கானா? மாவை யாருமே திங்காத இல்லை. ஒரு உலகத்துல அத்தனை பேரும் மாவை திங்கிறாங்க. மாவு தின்னா நோவு, மாவு தின்ன சாவு. மாவு, நோவு, சாவு. சாவு. என்னது? மாவு, நோவு, சாவு. இதுதான் அடிப்படை. மாவை தின்னா நோவு வரும், நோவு வந்தா சாவு நிச்சயம், மரணம். இப்ப நீங்க என்ன தின்னுட்டு இருந்தீங்க மணி பாரதி? இந்த மணி பர்மனா என்ன தின்னுட்டு இருந்தீங்க? மாவை நிறுத்தின உடனே, மாவை நிறுத்திட்டு சரிதான். சொல்லுங்க ஞானசேகரன். மாவுத்துல தான் நோ வந்து சாவுக்கு போய் சாவு விளிம்பி எட்டி பார்த்துட்டு வந்தோம். ஆனா இப்ப நீர்மருத்துவத்துல வந்து அதுல இருந்து ரிலீஃப் ஆகி நல்லா இருக்கும். அதாவது வாய்ப்பகுதி முதல் ஆசன பகுதி வரை எப்படி சுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. அது சுத்தம் பண்ண பிறகுதான் உடல்ல இருக்கிற வலி எல்லாம் குறைஞ்சது. நல்லா இருக்கு, எனக்கு ஆரோக்கியமா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு பாருங்க. கிராமத்துல இருந்து புரிஞ்சுக்கிறாரு. அவர் பெரிய நகரமாரி, ஒரு டவுன்காரரோ, ஒரு பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லக்கூடிய அப்படியே சென்னை மாதிரி காஸ்மோபாலிட்டன் சிட்டி, எங்க பார்த்தா ஆடம்பர வண்டிகளும் ஆடம்பர மாளிகளும் இருக்கிற இடம் கிடையாது. ஒரு கிராமத்துல இருந்து அவர் புரிஞ்சிருக்கிறார். அவர் சொந்த மருத்துவராக மாறிட்டார். அவர் நினைச்ச சைவம் சாப்பிடலாம், அவர் நினைச்ச அசைவம் சாப்பிடலாம். அசைவம் ஒண்ணுதான், சைவம் ஒண்ணுதான். அசைவம் ஒண்ணுது. என்னை பொறுத்தளவு, இந்த உடம்பை பொறுத்தளவு அசைவம் அந்நிய பொருள் தான், சைவமும் அந்நிய பொருள் தான். இந்த கீரை, காய், கனிதான் அசைவம் கிடையாது, சைவம் கிடையாது. அதெல்லாம் உணவு பாதை சுத்தம் செய்கின்ற துடப்பக்கட்டைன்னு பேரு. சீவக்கட்டை. கீரை சாப்பிட்டாலும் சீவக்கட்டை தான், அது காய் சாப்பிட்டாலும் தொடப்பக்கட்டை தான். அதுக்காக என்ன பண்றா, ஏற்கனவே இந்த சாதாரண உணவை தின்னு நாசமா போறதுக்காக தான் உப்புங்கிற உணவு சேர்க்கிறாங்க. அதாவது கெட்டு போய் உள்ளே தங்குகின்ற உணவுப் பொருளுக்கு தான் இந்த ருசியின் காரணமாக ருசி சேர்த்தி அது உணவுங்கிற பேர்ல தின்னு மலத்தை உருவாக்கி செத்து போயிடுறேன். இப்ப நாம அந்த பழக்கப்பட்ட நாம ஒரு சாதாரண ஒரு காய்கறி திங்க முடியாது உடனே. அதுக்கு என்ன பண்ற, மனதை ஏமாத்துவதற்காகவும், மனதை ஏமாத்தணும்னா நாக்குக்கு சுகம் கூட்டணும். மனதை ஏமாத்தணும்னா நாக்குக்கு சுகம் கூட்டணும். நாக்குக்கு சுகம் கூட்டுறது இல்லை, நாம் சாப்பிட்ற காய்கறிக்கு சுகம் சேர்த்துறோம். சுகம் சேர்த்தும் பொழுது அது என்ன நினைக்குது, நமக்கு ஒரு பொருள் கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சு அது உள்ள தள்ள ஆரம்பிக்குது. நாம என்ன பண்ற, விவரமா மனதை ஏமாத்தி செருப்பால் அடிச்சு மனதை என்ன பண்றான், உப்புச்சவை கொடுத்து செருப்பால் அடிக்கிறேன். யார செருப்பால் அடிக்கிறான்? மனதை செருப்பால் அடிக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் தின்னு பழகிட்டு இல்லவா, இன்னும் கொஞ்சம் சட்னிக்கு உப்பு போடு, சாம்பாருக்கு உப்பு போடு, சட்னி கொஞ்சம் தாளிச்சு ஊத்து, இன்னும் கொஞ்சம் உப்பு போடு, இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போடு, இன்னும் கொஞ்சம் பூண்டை போடு, இன்னும் கொஞ்சம் கடலைப்பருப்பு போடு, இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் ருசி ஏத்திட்டே இருக்கு. வெறும் இட்லி உலகத்துல எவனும் திங்க மாட்டான். வெறும் இட்லிய எவனும் திங்க மாட்டான். புரியுதா? அதான் ஏன் திங்கிறது இல்ல, நாக்கு ருசி. மாவுன்னு சொல்றான் இல்லையா, மாவு திங்க வேண்டியது அந்த உலகத்துல மாவுதான் அப்படிங்கிறான். மாவு, கொழுப்பு, புரதம். இது கூட நான் படிச்சு பார்த்தேன். இப்ப நிறைய விதமான வகையில் ஆராய்ச்சி மேல போயிட்டே இருக்குது உடம்புல. அதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட், பயோஃபோட்டான் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று ஆரம்பிக்கிறானுங்க மேற்கு அமெரிக்க நாடுகள், இந்த ஐரோப்பிய நாடு. பயோஃபோட்டான் ட்ரீட்மெண்ட். அதான் உடம்புல அந்த ஃபோட்டான், இப்பதான் ஃபோட்டான் எனர்ஜி பத்தி பேசுறானுங்க. ஃபோட்டான் எனர்ஜி வந்து விண்வெளியிலிருந்து வந்துகிட்டே இருக்கு, சூரியனிலிருந்து ஃபோட்டான் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபோட்டான் தான் எலக்ட்ரிசிட்டியா மாறுது. அப்ப நம்ம உடம்புல ஃபோட்டான் உற்பத்தி ஆகிறதுனால உடம்பு என்னவா மாறிக்குது, பயோ எலக்ட்ரிசிட்டியா மாறுது. இப்பதான் சொல்றானுங்க, ஆமாம் உடம்புல வந்து மின்சாரம் இருக்குது. அந்த ஃபோட்டானை அதிகமா தூண்டி விட்டோம்னா நோய் நீங்குதுன்னு சொல்றான். என்ன நீங்குதுன்னு சொல்றான்? நோய் நீங்குது. அப்ப உடம்புலயே என்ன இருக்குது, ஒளி இருக்குதுங்கிறான். உடம்புல என்ன இருக்குது, ஒளி இருக்கு. இப்ப சொல்றீங்க, நாம தான் உடம்பு ஒளியின் வடிவமானவன், உடம்பு ஒளி உள்ளே இருக்கு, ஒளி வெளியே இருந்து உள்ள போகுது. அதுக்கு பேர் ஒளி உள்ள போனவன், அதுக்கு பேர் அருள்னு பேரு. ஒளியைத்தான் அருள்னு சொல்றாங்க. ஒளியைத்தான் இந்த விளக்க வச்சு தியானம் பண்றதெல்லாம் அதுதான். அதுதான் ஒளி தான் உள்ள இருக்கு. அந்த ஒளி உள்ள போகுதுங்கிற, ஆனால் உடம்பே ஒளி தயாரிக்குதுங்கிற. அப்போ
அது பார்த்தீங்கன்னா 800 என்எம்ங்கிறான், 800 நானோமீட்டர் கேப்புங்கிறான். நானோமீட்டர் அந்த ஒளியினுடைய திக்னஸ், ஒளியினுடைய அளவு 800 என்எம்ங்கிறான். நானோமீட்டர்னா ரொம்ப சிறுசு, ரொம்ப 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 சிறுசான நானோமீட்டர். அது வந்து அந்த அளவுக்கு உடம்புல ஃபோட்டான் உற்பத்தி ஆகும். எங்கே நல்ல பளிச்சு வெளிச்சமா இருக்குதோ அங்கெல்லாம், என் உடம்புல பத்தி எங்கெங்க பளிச்சே தெரியுதோ அங்கெல்லாம் அதிகமான ஃபோட்டான் இருக்குதுங்கிறான். எங்கெங்க பளிச்சு முகம் தெரியுதோ அங்கெல்லாம் என்ன இருக்குது? ஃபோட்டோன்னு இருக்கு. சில பேர் சொல்றாங்களே, மூஞ்சியை பார்த்தா ஒளிச்சமா இருக்குது, மூஞ்சி பார்த்தா வெளிச்சமா இருக்குது, அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது. உள்ளே இருக்கிற ஃபோட்டான் தான் ரிலீஸ் ஆகுது. ஃபோட்டான் இப்ப அந்த மண்டைக்கு பின்னாடி ஒரு ஒளி, மண்டைக்கு பின்னாடி ஒளி வட்டம், ஒளி அதெல்லாம் ஓவர் கற்பனை, அதெல்லாம் பொய் கற்பனை. உண்மையாலுமே எல்லாத்துக்கும் ஃபோட்டான் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. போட்டோ ரிலீஸ் தான் ஆரா என்று சொல்லப்படுறாங்க ஐயா. போட்டோனுடைய ஒளித்தன்மை தான் ஆரான்னு சொல்றாங்களா ஐயா? ஆமா, அப்படியாத்தான் இருக்கலாம். அப்படித்தானே வர்றானுங்க அவனுங்க, இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க இப்பதான். சரி, ரைட். அந்த போட்டானி தூண்டி விடுறான். ஏதோ இது பயிற்சி இருக்காது, என்ன பார்க்கல, அந்த படிச்சுட்டு தான் இருக்கேன். அது கூட போட்டிருக்கேன் பாருங்க. டெலிகிராம்ல தான் எல்லாம் செய்தி கொடுக்கப்படும், வாட்ஸ்அப்ல இனிமேல் செய்தி கொடுக்கப்படாது. புரியுதா? நீங்க வாட்ஸ்அப் பார்க்காம யாரும் அதாவது டெலிகிராம் பார்க்காம இங்க வரக்கூடாது. நீ சும்மா மண்டைய ஆட்டி இங்க வரக்கூடாது. டெலிகிராம்ல எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தா அதுல வந்துருங்க. டெலிகிராம்ல தான் செய்தி கொடுப்பேன், தினம் செய்தி போட்டுதான் இருக்கிறேன். நான் போட ஆரம்பிச்சேன், தினம் 10 கட்டுரை போடுவேன். உங்களால படிக்கவே முடியாது. அதனால நான் போடுறது இல்லை. நான் மட்டும் படிச்சுட்டு விட்டுறது. நீங்க படிக்கிறதே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. டெலிகிராம்ல நான் போடுறேன். இந்த டெலிகிராம்ல இந்த போட்டோனை பத்தி இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், படிச்சு பாருங்க. நீங்க டெலிகிராம் பார்க்காம என்கிட்ட வரக்கூடாது. தினமும் கேட்பேன், பார்த்துட்டேன்னு சொல்லணும். இல்லைன்னா உங்களுக்கு சும்மா வகுப்படுத்த எனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இது வந்து தத்துவ வகுப்பு. நீங்க ஒரு நோயாளி கிடையாது. நோயிலிருந்து எப்படி நீங்கிறது சொல்லி கொடுத்தாச்சு. இங்க தத்துவ வகுப்பு புரியாம இங்க யாரும் கதை பேசிட்டு இருக்கணும். கேட்டா படிச்சுட்டேன்னு சொல்லணும். படிக்காம இங்க வந்தீங்கன்னா உள்ள அட்மிட் கொடுக்க மாட்டேன், அதையும் சொல்லிட்டேன். அதெல்லாம் உங்க வேலை தான். ராத்திரி 10 மணிக்கு எடுத்து படிங்க, யாரு வேண்டாங்கிறாங்க? எதை பொழப்பில்லாம இங்க பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். நேற்று போட்டோனை பத்தி போட்டாச்சு, வேண்டாம் காட்டுறேன் பாருங்க. அதுலயும் ஏற்றி விட்டேன். டெலிகிராம் தானே. வாட்ஸ்அப்ல வந்து நான் உண்மை பயன்படுத்த மாட்டேன். எல்லாரும் வாட்ஸ்அப்ல தேதி வரல, புதுசா வர்றவங்களுக்கு தான் அது 1 நாள் 2 நாள் வாட்ஸ்அப். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெலிகிராம் இது கொடுத்துட்றேன், அந்த இணைப்பு கொடுத்துறேன். அதை தொட்டு உள்ள வந்துடணும். உள்ள வந்த விண்வெளி மருத்துவம் அப்படிங்கிறது உள்ள சேர்த்து விட்டுருவேன். அப்ப திருப்பி சொல்றேன், டெலிகிராம் பயன்படுத்திக்கங்க. டெலிகிராம் படிக்காம இங்க வேலை யாரும் வரக்கூடாது. பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா உள்ள அனுமதி, நாளைக்கு அனுமதி தர மாட்டேன். அதையும் தெளிவா சொல்லிடுறேன். இந்த ட்ரீட்மெண்ட் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்த போட்டானை பத்தி படிக்கிறப்ப ஒரு முக்கியமான செய்தி. எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, நேற்று தற்செயலா படிச்சு பார்த்தேன். ஒரு பெண்ணுக்கு வந்து இது எது புது ட்ரீட்மெண்ட், இந்த பயோ போட்டான் ட்ரீட்மெண்ட் புதுசு. அந்த போட்டான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட அந்த பொண்ணு அந்த தேவையான வயசு 37, அந்த பொண்ணுக்கு வயசு 37. ஆனால் தேவையான முன்னேற்றம் நடக்கல. அவ என்ன பண்றான்னா, அங்கதான் வைக்கிறான். அங்கதான் என்ன சொல்றான்னா, ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றான். இந்த பசை சம்பந்தமான உணவை சாப்பிடாதீங்கன்னு அறிவுறுத்துறான். பசை சம்பந்தமான சாப்பாடு. அப்ப பசை சம்பந்தமான சாப்பாடு எது? மைதா. அப்புறம் மைதா ஒண்ணுதான் பசையா? மற்றெல்லாம் சொல்லுங்க. மைதா மட்டும்தான் அவர் பசைன்னு சொல்லிட்டாரு. ஒட்டக்கூடிய தன்மை. அப்புறம் எது? அது சோறு. சோறு. அப்புறம் 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 அருமை கிழங்கு. பால், முட்டை. அப்புறம் எது பசை உண்டாக்க சொல்லுங்க. உணவுல வந்து முக்கியமான பசை உண்டாக்குறது அரிசி சொல்லிட்டீங்க. அப்புறம் எது பசை உண்டாக்கலாம்?
எது அரிசி எந்த வகை சார்ந்தது? தானிய வகை சார்ந்தது. அப்ப தானியத்துல ஒண்ணுதான் தெரியுமா? ஒரே ஒரு தானியம் தான் உங்களுக்கு தெரியுமா? எல்லா தானியம் மாவு வகை தானியங்கள் அனைத்தையுமே பசை தருந்தாங்க. ஒன்றோட ஒன்று கூடும்போது பசை ஏற்பட்டதாங்க அது ஆஹ் உடல்ல வந்து ஒத்துப்படும். அரைச்சிங்கன்னா மாவாகுது. எந்த தானியத்தை ஆமா, அரைச்சா என்ன ஆகுது? மாவாகும் எல்லாம். மாவு என்னவா மாறும்? மாவு தண்ணி ஊற்றி கரையும் போது பசையா தான் மாறும். இந்த புத்தி மிக்சிங் பண்ணி. அது அது வேக வச்சு பாருங்க, நல்ல பசைய மாறிடும். ஆமா, ஒரு மாவை தண்ணியில கரைச்சி தண்ணியில கரைச்சிட்டீங்க. அதை விட அதை அப்படியே தண்ணி சூடு விட்டு வேக இருப்ப என்னவா மாறுது? கெட்டி பசையா பசையாக மாறுது. மாறும். இப்ப புரியுதா? அப்ப மாவு நீங்க பண்ற வேக்காடு பண்றனால தான் கொடூர விஷமா மாறுது. என்னது? அப்ப இந்த கம்மங்களி எல்லாம் செய்யறாங்களா, அதெல்லாம் அவ்வளவு ஸ்டிக்கியா தானே முட்டாளுகன்னு இருக்கு அர்த்தம். அப்படி? முட்டாள் நம்பரன் முட்டாள்னு அர்த்தம். என்னது? அந்த கேப்ப சரி. களி கிண்டும் பொழுது அவ்வளவு கூழு ராகி. எல்லாமே முட்டாள்கள் அர்த்தம். எல்லாமே காட்டு முண்டங்கள் தான். இனியன் ஒரு முண்டம் தான். இனியன் அந்த முண்டத்தை தின்னு பார்த்தவன் தான். பசையை தின்னு பார்த்தவன் தான். சொல்றான், அவன் அழகா எழுதிருக்கான். அப்ப எல்லாமே பசைதான். எது அரைத்தால் மாவு வருகிறதோ அதை வேக வச்சா பசையா மாறுது. அதான் ரொம்ப கொடூரமா அப்ப சிறுதானியங்கள் குதிரைவாளி கம்பம் அத்தனை ஒட்டுச்சுன்னா அது பசைதான். பசையத்தான் நீ திங்குறீங்க. பசை மட்டுமல்ல திங்கல, ப்ரௌன் ரைஸ். அதுதான். அப்ப ரைஸ்ன்ற பேர்ல ஒயிட் ரைஸ் தான் வந்து கிடையாது. இப்ப ப்ரௌன் ரைஸும் அப்ப அப்படிதானங்கயா? ப்ரௌன் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இல்ல, அதுக்கு பேரு குளூட்டான்னு பேரு. அந்த பசை வந்துட்ட ரப்பர் மாதிரி ஆயிட்டாவே பாருங்க. இட்லி எப்படி இருக்கும் பாரு, ரப்பர் மாதிரி ஆயிரும். இட்லி அப்படி பேர் ரப்பர் மாதிரி இருக்கும். கெட்டியான ரப்பர் நிறைய இருக்கு. இது மைதா ரப்பர் வந்து நல்லா இழுத்தே பார்க்கலாம், நல்ல பாம்பு மாதிரி இழுக்கலாம். இதுல குளூட்டன் அதிகமா இருக்கு. ஐயா, கோதுமையும் அப்ப வந்து பசை அந்த குளூட்டன் உருவாக்கும் இல்லையா? எல்லாம் கம்மியா இருக்குமா கோதுமை? சாவு நிச்சயம்தான். பசைதான் அது, எல்லாம் பசைதான். அதுக்கு பேரு தானியன்னு பேரு. சமைச்சாவே பசைய மாறிடும். சமைச்சாவே பசையா மாறாத ஒரே பொருள் வந்து கீரை, காய், கனி. இதை பசைய மாறாது. ஏன்னா அதுல பசைத்தன்மை இல்லை. என்னது? இல்லை. பசைத்தன்மை இல்லாதனால நீங்க தப்பிக்கிறீங்க. அதனாலதான் பசைத்தன்மை இல்லாதனாலதான் நாம என்ன பண்றோம், வெங்கடேஷ் என்ன பண்றாரு, அந்த சரி குறைந்த உணவுங்கிற பேர்ல வேக வைத்த காய்கறி இந்த மாதிரி அப்படி எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. இவர் ஆராய்ச்சியாளர், கண்டுபிடிச்சு உலகத்தை சொல்லணும் இல்லையா? ஆக எதிர்காலத்துல விண்வெளிக்கு போறதுக்கு கடுமையான விதிகள் இருக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த கடுமையான விதியை பின்பற்றினா தான் நீங்க மருத்துவரா மாறினீங்க. ஆனா இந்த அன்னப்பாதை தூய்மை செய்யாதவங்கிட்ட போய் நீ மாட்டினீங்கன்னா உங்களை எங்க அனுப்பிச்சிருவாங்க சீக்கிரம்? எங்க அனுப்பிச்சிருவாங்க அவங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறீங்க, அவன் எங்க அனுப்பிச்சிருவான்? சுடுகாட்டுக்கு. அழகா அடிச்சிட்டாரு. சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்கிறான். கரெக்டா அடிச்சிட்டாரு அவர். இந்த அன்னப்பாதை தூய்மை செய்யாத ஒரு காட்டு மிராண்டி நீ ஒரு காட்டு மிராண்டி, நீ ஒரு டவுன் காட்டு மிராண்டி. அதாவது டவுன் காட்டு மிராண்டிங்கிற மாதிரி நகர காட்டு மிராண்டி. இவன் யாருங்க? மனிதன் யாரு? நகர காட்டு மிராண்டி. காஸ்மோபாலிட்டன் சிட்டில் உட்காந்துட்டு நகர காட்டு மிராண்டியே உட்காந்துருக்குற. என்ன காட்டு மிராண்டி? இந்த நகர காட்டு மிராண்டி எங்க போறான்? நேர மருத்துவம் வெட்டுங்கிற காட்டு மிராண்டிக்கு போறான். அவனை என்ன பண்றான்? நேர சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிடுறான். அது போட்டோன்னே இப்ப 1 ஹவர்ல சுட சாம்பலா கொடுத்துருது. இப்ப அது கூட எலக்ட்ரிக்கலா வந்துருச்சு இல்லையா? அதுக்கு கூட டைம் கிடையாது மக்களுக்கு. ஆமா, அப்ப அனுப்பிச்சிடுறான். அப்ப இதுதான் இந்த நகர காட்டு மிராண்டி பண்ற வேலை. அப்ப நீ ஒரு காட்டு மிராண்டி, உன்னைய பேக் பண்ணி அனுப்புறான் பாருங்க, அவனு ஒரு காட்டு மிராண்டி. என்ன? உன்ற சொத்தை புறம் புடுங்கிடுறான் அவன். உன்ற சொத்தை புறம் புடுங்கிட்டு அனுப்பிச்சு விட்டுறான், கோமனாண்டியாக்கி அனுப்பிச்சு விட்டுறான். இப்ப புரியுதா? அப்ப 4வது நிலை கொழுப்பு. என்ன கொழுப்பு? ஸ்டார்ச் தான். இந்த இடத்துல சொல்றான். இதுக்கு இவ்வளவு மணி நேரம் ஆயிருக்கு பாருங்க. ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி எங்க மீதப்பகுதி ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி, முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலின் பல பகுதிகளில் தங்கி உடலில் பல பகுதிகள்னா சொல்லுங்க, என்னென்ன பகுதி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பகுதி சொல்லுங்க. உள்ள இருக்கிற பகுதிகள் 2-3 சொல்லுங்க.
உடல்ல இருக்கிற பகுதி சொல்லுங்க. உள்ள நேத்து இருக்கிற ஆ, கணையம், கல்லீரல், மண்ணீரல், கணையம் சொல்லிட்டீங்க. இன்னொருத்தர் ஏதாவது சொல்லுங்க. சிறுகுடல், பெருகுடல், அப்புறம் இன்னொருத்தர் ஏதாவது சொல்லுங்க. ராஜ உறுப்புகள் எல்லாமே. ஆ, பேர் சொல்லுங்க. ராஜ கணையம், உறுப்புன்னு சொல்லி கிட்னி, யாருக்கு எனக்கு தெரியாது. ராஜ உறுப்புன்னு சொல்றது எதையா ராஜ உறுப்பு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ சொல்லுங்க. கணையம், உனக்கு கிட்னி. நீங்க விவரமானவங்க ராஜ உறுப்புன்னு சொல்லிட்டு போறீங்க. நான் இடியன் முட்டாளு. எனக்கு எப்படி தெரியும் ராஜ உறுப்புன்னு? என்னடா என்னடா ராஜ உறுப்பு? அப்படி ராஜ உறுப்புன்னு யாரும் சொல்றது இல்லை. நீங்க தான் சொல்றீங்க. இப்படி சொன்னாதான் இந்த இப்ப சொல்லும் தான் தெரியுது. சிறுநீரகம் அப்படி தெரியுது. அதுதான் ராஜ உறுப்பா? அப்புறம் சொல்லுங்க அடுத்தது. உள்ள இருக்கிற இருதயம், உறுப்பு மண்ணீரல், இதயம். மண்ணீரல், இதயம், மண்ணீரல். அப்புறம் இதயம், மண்ணீரல், சிறுநீரகம், நுரையீரல், ம், கல்லீரல். ஆ, இதுதான் 5 ராஜ. ஆ. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது 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 சொன்னாவே போதுமானது. இது சொன்னாவே போதுமானது. அப்படின்னா உள்ள இருக்க எத்தனையோ பகுதி இருக்கு. உள்ள கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட பொருள் இருக்குன்னு சொல்றான். அதெல்லாம் இருந்துட்டு போட்டு முக்கியமா இதெல்லாம் கணையம், கல்லீரல், நுரையீரல், இதயம், மண்ணீரல், இதெல்லாம் முக்கியமான மூளை. என்னது மூளையெல்லாம் சொல்லலாம். எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் முதல்ல படிங்க. இதெல்லாம் உள்ள என்னென்ன உறுப்பு இருக்குன்னு எடுத்து படிங்க. இதெல்லாம் வரிசையில் சொல்லியாவது பழகுங்க. சொல்லியாவது பழகணும். அது ஒரு அழகா போட்டாரு. என்ன போட்டாரு? இந்த கொடுப்பாக மாறி உடலின் பல பாகங்களில் படிந்து விடுகின்றன. இந்த பல பாகங்கள்னா எக்கச்சக்கமான பாகம். அதுல முக்கியமாக கணையம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகங்கள். இதை சொல்லி பழகணும். இதெல்லாம் சொல்லி சொல்லி பழகணும். இதுல படிஞ்சிருது. அப்புறம் ரொம்ப விவரமா இருந்தேன்னு சொல்றேன். நம்ம உடம்பு 12 மண்டலங்கள் இருக்கின்றன. 12 மண்டலங்களிலும் அது கொழுப்பாக மாறி படிந்து விடுகின்றன. நீக்க மரம் நிறைந்துச்சு. என்னது? நீக்க மரம் நிறைந்து விடுகிறது. ரொம்ப விவரமா பேசணும்னா நம்ம உடம்புல 12 மண்டலம் இருக்குதப்பா. தோல் மண்டலம், சதை மண்டலம், அப்படி சொல்லிட்டே வாங்க. தோல் மண்டலம், சதை மண்டலம், ரத்த மண்டலம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம். இதுலயே 5 வந்துருச்சு. இதுலயே 5 வந்துருச்சு. அதுக்கப்புறம் நேரா போனீங்கன்னா கழிவு பாதை, இறப்பை மண்டலம் சொல்லுவாங்க. இறப்பை மண்டலம், அப்புறம் இனப்பெருக்க மண்டலம், இறப்பை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், அப்புறம் காற்று நுரையீரல் மண்டலம். என்னது? நுரையீரல் மண்டலம். அப்புறம் நாளமில்லா செருப்பு மண்டலம். அப்புறம் சொல்றாங்க பாருங்க மண்ணீரல். அந்த மண்ணீரல் மண்டலுக்கு மேலதான் இந்த மண்ணீரல் தான் ரொம்ப முக்கியமான பகுதிங்கிறான். சரிங்களா? நம்ம உடம்புடைய வலது பக்கத்துல அப்படியே ஓரமா சின்னதா மண்ணீரல் இருக்கும். அது யாரும் பேசுறதே கிடையாது. கல்லீரலை பத்தி பேசுவானே தவிர, கல்லீரலை பத்தி பேசுறான். அப்புறம் இன்னொன்னு பேங்க்ரியாஸ், அதுக்கு பேர் என்னது? கணையம். கணையத்தை பத்தி தமிழ்ல கணையம்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல பேங்க்ரியாஸ் என்னமா சொல்றான். இது லிவர்னு சொல்றான். இந்த ரெண்டை மட்டும் அதிகமா பேசுவாங்க எல்லாரும். ஆனா மண்ணீரல் கோட்டை விட்டுருவானுங்க. மண்ணீரலை பெருசா பேச மாட்டாங்க. ஆனா அது பயங்கரம். அதுதான் இம்யூனிட்டி அதிகமா தருதுங்கிறான். இந்த ஃபாஸ்டிங், இந்த நோன்பு இருக்கிறப்ப அது பயங்கரமா தூண்டப்பட்டு, எது? மண்ணீரல் பயங்கரமா தூண்டப்பட்டு மருத்துவராக மாறிடுதுங்கிறான். என்னவா மாறிடுதுங்கிறான்? ஆனால் அது யாருக்கும் தெரியறது இல்லை. பார்த்தா அது சின்னதா உட்காந்துருக்கும். அது இந்த லிம்ப் அப்படிங்கிற முக்கியமான ஒரு உறுப்பு மண்ணீரல் தான். அது 11வது பிரிவா சொல்றான். எத்தனாவது பிரிவு? மண்ணீரல் செயல்பாடுகள் 11வது பிரிவு. 12வது செயல்பாடு. இந்த 12வது செயல்பாடு தான் ஒளி துகள் வேலைன்னு அர்த்தம். ஒளி 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 ஒளி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒளி ஒளி ஒளி. இப்ப அதைத்தான் பேசுறாங்க. உடம்புல ஒளி இருக்கு. உடம்புல இங்க ஒளி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது ஃபைபர் கேபிள்ல இருந்து ஒளி போகும். இதுல போகும் ஃபைபர் கேபிள். ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கேபிள் தான் போவாங்க. நம்ம வீட்டில் வர நெட்ஒர்க்கை பூரா ஃபைபர் கேபிள் தான். ஏன்னா ஒளியின் வடிவில் தான் ஃபைபர் அனுப்ப முடியும். இந்த ஃபைபர் கேபிள்ல ஒளியைத்தான் அனுப்ப முடியும். ஃபைபர் கேபிள்ல கண்ணாடி ஒளியிலேன்னு கண்ணாடி ஒளியிலேன்னு பேர். ஃபைபர் கேபிள்லாம் ஒன்றும் இல்லை. ஃபைபர் கேபிள் அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்னு சொல்லுவான். என்னது? ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்னாவே கண்ணாடி ஒளி இலைன்னு பேரு. அப்ப நம்ம உடம்புல என்ன இருக்குது? போட்டான் இருந்தாவே போட்டான் எதை வச்சு பிடிச்சி போகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருக்கிற கண்ணாடி ஒளி இலை நரம்பு மண்டலம். கண்ணாடி ஒளி இலையின் வழியாகத்தான் என்ன போகுது? என்ன போகுது? போட்டான்ஸ் போகுதுங்க.
போட்டானுக்கு ஒளி தமிழ் என்ன ஊடுருவு பேரு? போட்டானுக்கு போட்டானுக்கு தமிழ் என்ன ஒளிகள் ஒளி பேரு? ஒளி. ம். ஒளி ஒளி ஆ. போட்டானுக்கு தமிழ் என்ன பேரு? ஒளி ம். ஒளி எதிர் வழியாக பாய்கிறது நம்ம உடம்புல? போட்டானுடைய நரம்பு மண்டலம் பகுதி சொல்லப்படுறது. அந்த நரம்பு மண்டலம் எப்படி இருக்கும்? கண்ணாடி கண்ணாடி ஆ, மாதிரி, கண்ணாடி துளைகள் மாதிரி. கண்ணாடி நரம்பு மண்டலம், கண்ணாடி குழாய் மாதிரி இருக்கு. யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது, எவன் கண்ணுக்கும் தெரியாது. என்னது? யமராஜா கண்ணுக்கும் தெரியாது. யாரோட கண்ணு தெரியாது? யமராஜா கணக்கு கூட ம். தெரியாது. தெரியாது. அதான்ப்பா கண்ணாடி ஒளியில். அதான்ப்பா போட்டான். அதனாலதான் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். மனிதனுடைய உடலை கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்றானுங்க. அவனுக்கு தான் என்னடா நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற. ஆனா சத்து போடுறான். போட்டான் இருக்குது. ஆனா அந்த போட்டான் தான் உடம்பில கண்ணாடி ஒளியிலே நரம்பு மண்டலம். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது வந்து இப்ப இல்ல, 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். உடம்புல வந்து 12வது பகுதி வந்து ஒண்ணு இருக்குது. அது வந்து அது ஒளி 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 நரம்பு மண்டலம் நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்து 12 பாடுவார் உடம்ப. 12 அருணகிரிநாதர் வந்து இறைவனை பார்த்து 12 பகுதியா இருக்கிறவன் பாடுவார். பன்னிரு விழிகள் பாரு, அது ஒண்ணும் கிடையாது, 12 அமைப்பு தான் அது. பன்னிரு விழிகளிலே தயவுடன் ஒரு வெடி பார்த்தால் போதும் நம்ம மோட்சம் கிடைக்கணும் ஒரு பாட்டு. பன்னிரு விழிகளிலே பரிவுடன் என்னை பார்த்தால் போதும் ஒரு பாட்டு வரும். முருகான ஒரு பாட்டு வரும். சரி, அது அருணகிரிநாதர் பாடியிருக்கார். பார்ப்பதே ஒரு ஒளி வடிவம் தாங்க ஐயா. பார்ப்பது ரைட், அது சரி. அப்ப இதுதான் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ல என்ன போகும் கேட்ட ஒளி தான் போகும். அது பாருங்க பளிச்சுன்னு இருக்கும். இப்ப அதெல்லாம் வேடிக்கை பொருளா வந்துருச்சு. அந்த ஜலஜா அப்படியே விரிச்சமா இருக்கும். லைட் உள்ள போச்சுன்னா ஒவ்வொரு அந்த ஊசி முனையமா இருக்கிறதுல வெளிச்சம் தெரியும். குழந்தை விளையாட்டு பொருளா மாறிடுது அதெல்லாம். ஆப்டிக்கல் ஃபைபர் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? கண்ணாடி மாதிரி இருக்கும். பூச்சாடியெல்லாம் இப்போ அழகுபடுத்துறாங்க. கீழே லைட் வச்சோம்னா ஒவ்வொரு டியூப்லயும் அப்படியே சின்ன லைட்டா எரியும். பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்ல யாருமே? முப்பட்ட கண்ணாடி சொல்றீங்க ஐயா? அதெல்லாம் கிடையாது. கண்ணாடி ஒளியில கண்ணாடி குழாய் சின்ன மசுறு மாதிரி கண்ணாடி குழாய் இருக்கும். பாக்குறீங்க ஐயா? 10 ரூபா 15 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு, 50 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. ரோட்ல எங்கேயும் வித்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே கண்ணாடி நரம்பு இல்லை மாதிரி அப்படியே விரிஞ்சிருக்கும். கீழே லைட்டு போட்டானா எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன லைட்டா எரியும். அந்த ஒளி பூரா அந்த குழாயில போகும். எல்லா இடத்துலயும் மலிவா விற்குது. குழந்தைகள் நாமளே வாங்கி கொடுத்துருக்கிறோம். பார்த்தா தானே தெரியும். எதை பத்தியும் திங்க் பண்றது இல்லையே. லேட்டஸ்டா அந்த கடைகள்ல எல்லாம் மரத்துல கருத்தெல்லாம் கட்டி தொங்கிட்டு இருப்பாங்க. அதேதான். அது பாத்தீங்கன்னா மசுறு கட்டுறதான். அது கண்ணாடி மாதிரி இருக்கு. மசுறு கட்டை மசுறு என்ன மாதிரி இருக்குது? கருப்பா இருக்கு. அது பார்த்தா கண்ணாடி. அது பேர் கண்ணாடி ஒளியில். அதுதான் அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் தான். அது மிச்சமானது பூரா என்ன பண்றாங்கன்னா வேஸ்டானது மிச்சமானது பூரா அழகு பொருளை வச்சிடறாங்க. அப்படியே விரிஞ்சு நிற்கும். அப்படியே ஆயிரக்கணக்கான கண்ணாடி நேரம். அதுல பூரா லைட்டு போட்டானா ஒரே லைட்டு கீழே போடுவான் பேட்டரி வச்சு. ஆனா அந்த லைட் என்ன ஆகுது? எல்லா குழாயிலும் பாஞ்சு எல்லா குழாயிலும் லைட் எரியுற மாதிரி தெரியும். சின்ன சின்ன லைட் அப்படியே கண்ணுக்கு தெரியும். அழகா இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? போட்டு பாருங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் டாய்ஸ்ன்னு போடுங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் டாய்ஸ்ன்னு போடுங்க. திருலோகச்சந்தர் முடிச்சுக்கலாம், நேரமாச்சு. போடுறேங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் டாய், அதுதான். எல்லாத்தையும் எடுத்து காட்டுங்க. எல்லாத்துக்கும் நானே வாங்கி கொடுத்துருக்கிறேன். எல்லாத்துக்கும் எல்லாம் பார்த்துருக்கீங்க, மறந்து தொலைச்சிட்டீங்க. அதான் அறிவு இருந்தா தான் சின்ன வயசுல விற்பாங்கய்யா. அந்த இது மியூசியம் எல்லாம் போகணும்னு நினைச்சுக்கோங்களேன். அங்க நைட் டைம்ல வச்சிருப்பாங்க. பீச் பக்கம் எல்லாம் போனோம்னா நைட்ல அதேதான். அது இப்பதான் புரியுது உங்களுக்கு. அது வந்து ஒளி மட்டும்தான் போகும். என்னது? ஒளி மட்டும்தான் போகும். கீழே ஒரே ஒரு லைட் தான் போட்டிருப்பான். ஆனால் அப்படி பூங்கொத்து மாதிரி வச்சிருப்பான். பார்த்தா எப்படி தெரியுமா? சோளக்கருது இருக்கு இல்லையா? சோளக்கருது மசுறு பார்த்துருக்கீங்களா இல்லையா? சோளக்கருது மசுறு அதே மாதிரி கண்ணாடி மசுறு மாதிரி இருக்கும். அது கீழே போட்டானா அந்த ஒளி அது எல்லாத்துலயும் இருக்கும். கீழே போட்டது ஒரு ஒளி தான். ஒரே ஒரு லைட்டு தான் கீழே இருக்கு. ஒரு எல்இடி லைட் வச்சிருப்பான். அது வந்து அந்த அந்த
அந்த அத்தனை கற்றை வழியாக வெளியே தெரியும். பார்த்தா அழகா இருக்கு, அப்படியே வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப புரியுதா அவன் என்ன சொல்றேன்னு? அது மாதிரி தான் உடம்பு, அதே தான் உடம்புலையும் இருக்கு. அந்த கண்ணாடி ஒளியொலி நரம்பு மண்டலம், அந்த கண்ணாடி குழாய் தான் நம்ம உடம்புல இருக்கு. அது கண்ணுக்கே தெரியாது, அது விசித்திரமா இருக்கு. அதுதான் தொடர்பு பண்ணிக்குது, எல்லா இடத்துலையும் தொடர்பு பண்ணுது. உடம்புக்கு 360 கோணத்திலையும் அந்த போட்டான் தான் தொடர்பு பண்ணுதுங்கிறான். அந்த போட்டான் தான் எனர்ஜி, அந்த போட்டான் தான் எல்லாத்தோட தொடர்பு வச்சுக்குது. அந்த போட்டான் நீக்கமர உடம்பு எங்கே நிறைந்திருக்குது. அது இல்லாம உடம்பு செயல்படாது. உடம்புல போட்டான் இல்லை அப்படின்னா முடிஞ்சது, செத்தான்னு அர்த்தம். என்னது? செத்துருவான். புரியுதா? முடிச்சுக்கலாம். மணி என்னாச்சு? 5:20. ரொம்ப நேரம் ஆகி போச்சு. ரொம்ப நேரம் ஆகி போச்சு. இன்னும் ஒரே நிமிஷம் தான், முடிச்சுக்கலாம். மீத பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. நீருணவின் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படுகிறது. சரி, அந்த போட்டானை பத்தி சொல்லுகின்ற போது கடைசி சொல்றேன். அவன் என்ன சொல்றான்னா, பசை இல்லாத உணவை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கான் அதுல. அப்ப அந்த போட்டான் பயிற்சி கொடுத்து அவனுக்கு நல்லா இருக்கல. அந்த பசை இல்லாத, பசைனா இந்த மாவுச்சத்து இல்லாத உணவை சாப்பிடுகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த நோயாளிக்கு உடனடியாக முன்னேற்றம் வந்திருக்குன்னு அதுல எழுதுறான். இந்த அனுப்புறேன் பாரு, உங்களுக்கு மறுபடியும் படிச்சு பாருங்க. 6 மணிக்கு சந்திப்போம்.